வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சன்லைன்ல வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 57வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அட அவர் எங்க இருக்காருன்னு ஹீரோ கேட்க, அதோ அங்கதான்டா இருக்காங்கன்னு யோயோ சொல்லவும், எங்க இருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அப்படியே பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிச்சு பச்சை கலர்ல என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்கமும் ஹீரோ அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து வேங் லிங்சாங் வந்துட்டு அவருடைய பவரை சுத்தி அனுப்பவும் ஹீரோ அதை பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் டக்குன்னு ஹீரோ சைடு வரவும் ஹீரோவும் வணக்கம் வைக்க, அவர் ஹீரோவை கண்டுக்காம தாயோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அவர் சொல்ல, நான் உங்களுடைய டார்க் டிசீஸை சரி பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அந்த நோயை சரி பண்றதுக்கான கரெக்டான டாக்டரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு யோயோ சொல்லவும், அந்த டாக்டர் இப்ப எங்க இருக்காருன்னு அவர் கேட்க, அவர் ஒண்ணு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லைன்னு யோயோ சொல்ல, நம்ம ஹீரோவும் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கேன். அவர் டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து வைய விட்டு நகர்றான்னு சொல்லிட்டு, டாக்டர் நீங்க எங்க இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, டாக்டர் தயவு செஞ்சு வெளியில வாங்க, உங்களை நான் பார்த்தே ஆகணும், சீக்கிரமா வெளியில வாங்க டாக்டர்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ டக்குன்னு அவருக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு, சரியான முட்டாளா இருக்க நீ, அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, அந்த டாக்டர் நான் தான்டா. என்ன நீ தான் டாக்டரான்னு சொல்லிட்டு யோயோ கிட்ட வந்துட்டு, யோயோ இவன் இன்னும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், இவனுக்கு மெடிசனை பத்தி என்ன தெரியும்னு அவர் கேட்க, அட நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அவனுடைய பேரு எக்ஷூசா, அவனுடைய மெடிசன் ஸ்கில் உண்மையில ரொம்ப அற்புதமானது, அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு யோயோ சொல்ல, என்ன நீங்களே அதை அனுபவிச்சிருக்கீங்களா, நீங்களே சொல்றீங்க அப்புறம் நான் நம்பாம இருப்பேனா, எனக்குள்ளார பல காலங்களா மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏன் இந்த டாக்டரால சரி பண்ண முடியுமான்னு தெரியல, நான் அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, நான் தான் ஃபேங் லிங்சாங்னு ஹீரோ கிட்ட சொல்லவும், ஹீரோ அவரை கண்டுக்காம இருக்கவும், ப்ளீஸ் டாக்டர் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்ல, நீ கொடுக்குற காசுக்காக நான் உன்னை சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிச்சி செக் பண்ணிக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோவுடைய பவர் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்க, அவர் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவும், ஹீரோவுடைய கண்ணுக்குள்ளார அந்த ஸ்க்ரோல் வந்துட்டு அவருடைய உடம்புக்குள்ளார எந்த இடத்துல என்ன பிரச்சனைன்றத தெளிவா காட்டிடுது. ஓ அந்த ஈவில் எனர்ஜி எல்லாம் மெரிடியனுக்குள்ளார தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, அட இந்த சின்ன பையனால என்னுடைய உடம்புல இருக்கிற நோயை சரி பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியலையான்னு அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, இவர் என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால சரியான பாடத்தை நான் இவருக்கு கத்து கொடுத்தே ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, உங்களுடைய மெரிடியன் ஃபுல்லா ஈவில் இன் எனர்ஜியா பரவி இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், உங்களால அதை சரி பண்ண முடியுமான்னு அவர் கேட்க, கண்டிப்பா என்னால முடியும், ஆனா என்னுடைய மெத்தடை நீ தாங்குவியான்னு தெரியலையே, நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலன்னு அவர் சொல்ல, நான் சொல்ல வந்ததுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய கண்ணுலயே அடிச்சிடறான். டாக்டர் எக்ஷு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இது பயங்கரமா வலிக்குதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்க, அட இதுதான் என்னுடைய சீக்ரெட் மெத்தட், இப்ப அடிக்கிற அடியில் அந்த ஈவில் எனர்ஜி எல்லாம் எப்படி வெளியில போகுதுன்றத மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை போட்டு மூஞ்சிலே அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கவும், அவன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோ அவனை உதைக்க போகவும், டக்குன்னு அதை தடுத்துட்டு உங்களுடைய மெத்தடை கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம திருப்பி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அட நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா இந்த மெத்தடை உன் மேல தான் நான் டெஸ்ட் பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவன் டக்குன்னு அப்படியே அந்த இடத்துல பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்க, மேல் உடம்புல இருந்த ஈவில் எனர்ஜி எல்லாம் வெளியில போயிடுச்சு, இப்ப கீழ் உடம்புல இருக்கிறத வெளியில எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய விரல்ல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து வேகமா வந்து அவனுடைய காலிலே குத்த, அவன் வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. யோயோ அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்கவும், இப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அட உண்மையிலே இப்ப என்னுடைய உடம்புல இருந்த ஈவில் எனர்ஜி எல்லாம் வெளியில போயிட்ட மாதிரி இருக்கு, என்னுடைய உடம்பு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், பின்ன நான் பார்த்த வேலையாச்சு, கரெக்டா தான் முடியும், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, அவன் மனு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய மொத்த சக்தியும் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு பவர் எல்லாத்தையும் சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க, அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ஒரே பவரா வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் யோயோ கையில இருந்ததை புடுங்கிக்கிட்டு வர, அவனும் வந்து யோயோவே தள்ளி விட யோயோ லைட்டா ஷாக் ஆவ, டாக்டர் எக்ஷு திருப்பி எனக்காக அப்புறமா
எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? திருப்பி நான் அதை ஃபீல் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. யோயோவும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, என்ன பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பே இல்லடான்னு ஹீரோ சொல்ல, சரி என்னவா இருந்தாலும் டாக்டர் எக்ஸூசா நீங்க பண்ண ஹெல்ப் ரொம்ப அற்புதமானது. நான் அதை என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்பை என்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் நான் மறக்கவே மாட்டேன்னு திருப்பி சொல்லிட்டு இருந்துட்டு, சரி நீங்க இப்ப எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியல, எவ்வளவு வெள்ளன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல தாயோயோ, உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா காசையும் கொடுத்துட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல அவன் லைட்டா ஷாக் ஆவ, நம்ம யோயோவும் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த கப்பை நீட்ட, தேங்க்யூ மிஸ் தாயோயோ, உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதனா தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹெல்ப் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா சரின்னு யோயோ சொல்லிட்டு 1000 டெல்ஸை கொடுத்து டிவென்சி ரிலிம்ல இருக்கிற கிரேட் மாஸ்டருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எக்ஸூசா உண்மையிலே எனக்கான ஒரு லக்கி ஸ்டார் தான் யோயோ அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட இது எவ்வளவு சிம்பிளான வேலை, ஆனா யோயோ இதுக்கே 1000 டெல்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. நானும் புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த 1000 டெல்ஸை வாங்கிட்டேன். நான் ரொம்ப புத்திசாலி தானு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடே எக்ஸூசா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். பாட்ரிச்சர் ஃபேங் தான் ஜேஸ் அகாடமியோடைய லெக்சரர். நீ அவர்கிட்ட எதனா கேட்கணும்னா தாராளமா கேட்கலான்னு யோயோ சொல்ல, என்ன ஜேஸ் அகாடமியோடைய லெக்சரரான்னு ஹீரோ கேட்க, ஆமா நான் அவரும் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வைஃப் கிங்மு பத்தின விஷயம் எதனா தெரியுமான்னு ஹீரோ கேட்க, என்ன கிங்மு வந்து மாஸ்டர் ஜி உடைய டைரக்ட் டிசேபிள்ரா, ஆனா அவ உண்மையிலே உன்னுடைய வைஃபா? நீ உன்னை என்ன முட்டாளாக்க நினைக்காதரான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா எக்ஸூசா சொல்றது எல்லாம் உண்மைதான். குவீன் கிங்மூவை பத்தின எதனா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க சொல்லுங்க நீ யோயோ சொல்ல, எனக்கு குவீன் கிங்மூவை பத்தின ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும் அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது நீ ஹீரோ கேட்கவும், அவளுடைய நிலைமை ஒன்னும் இப்போதைக்கு சரியில்லைன்னு அவரு சொல்ல, என்ன ஆச்சு அவளுக்குன்னு ஹீரோ கேட்கவும், குவீன் கிங்மூ வந்து அவங்களுடைய என்லைன்மெண்ட்ல இருந்து பின்வாங்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன்னு அவரு சொல்லவும், என்ன எதுக்காக கிங்மூ அப்படி பண்ணான்னு ஹீரோ கேட்க, அட எனக்கு மட்டும் என்னடா தெரியும், மத்தவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சுதான் நானும் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கிங்மூவை வந்து மாஸ்டர் ஜிஜுவாலேயே சரி பண்ண முடியலையா? அப்படி கிங்மூவை யாராலையும் சரி பண்ண முடியாம போயிட்டா கிங்மூ எதுக்கும் யூஸ் ஆகாம போயிடுவா, அப்புறம் யாரும் அவளை கண்டுக்க மாட்டாங்க, அவ வேஸ்ட் ஆயிடுவாடான்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ கடுப்பாயிட்டு, டே ஜேஸ் அகாடமியை சேர்ந்தவனுங்களே நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்டா. அந்த நேரத்துல என்கிட்ட இருந்து என்னுடைய ஒய்ஃபை ஜேஸ் அகாடமிக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டீங்க. என்னுடைய மனைவி இந்த மாதிரி ஆவறதுக்கு நீங்க ஒரு காரணம் ஆயிட்டீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எக்ஸூசா நீ என்ன பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒன்னால ஜேஸ் அகாடமிக்குள்ளார போக முடியாதுரான்னு யோயோ சொல்லவும், எனக்குன்னு தனி வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகவும், யோயோவும் என்னவோ சொல்ல ட்ரை பண்ண அதுக்குள்ளார ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடும். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.